ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு உங்களுக்கு தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய கிச்சன் டூர் வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கிச்சன் டூர் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மறுபடியும் எதுக்காக கிச்சன் டூர் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன்னா, அதை ஷேர் பண்ணி 4 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அதில் இப்போ புதுசாக இப்போ ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கிச்சன் சைஸ் என்னென்னு கேட்குறீங்க, கிச்சன் டூர் போடுங்கன்னு கேட்குறீங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணிட்டாங்க, எப்போதுமே இந்த கவுண்டர் டாப் மட்டும்தானே காமிக்கிறீங்க, கவுண்டர் டாப் கீழே அப்புறம் பேக் சைடெலாம் என்ன தான் இருக்குங்க அதெல்லாம் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதனால தான் 4 வருஷம் ஆகிடுச்சு நம்மளும் கிச்சன் டூர் ஷேர் பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ ஷேர் பண்ணலாமேன்னு டக்குன்னு தோணுச்சு. இப்போ பொங்கலுக்கு நம்ம கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ எடுத்த வீடியோ தான் அது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அப்போ வீடியோ எடுத்து ஷேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறனால தான் நான் அப்போ வீடியோ எடுத்திருந்தேன். அதுவும் இந்த வீடியோ இப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது க்ளீன் பண்ண அன்றைக்கி எடுத்ததுனால பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. எப்போதுமே என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ஒரு 60லேருந்து ஒரு 70% இப்படி இருக்கும். சில சமயம் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய கிச்சனை ஃபுல்லாக நான் காமிச்சிருப்பேன். என்னுடைய கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8க்கு 10, அதாவது 10 அடி நீட்டு, 8 அடி அகலம். அதாவது அந்த கடப்பாக்கல், அந்த ஷெல்ஃப் எல்லாமே கணக்கு பண்ணி தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய கிச்சன் கிடையாதுங்க, அதுக்குன்னு ரொம்ப குட்டி கிச்சன் கிடையாதுங்க. தாராளமாக 2-3 பேர் நின்று சமைக்கலாம். அப்புறம் நம்ம கிச்சனில் தாங்க பூஜை ஷெல்ஃப் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் பூஜை ஷெல்ஃப் வச்சுருக்கிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அந்த பூஜை ஷெல்ஃப் நான் இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறேன். கிச்சனில் என்ட்ரல் ஆனதுமே ரைட் சைடில் பூஜை ஷெல்ஃபு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பூஜை ஷெல்ஃபுக்கு ஆப்போசிட்டில் தான் சிங்க்கு இருக்கும். நம்மளுக்கு கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும். நம்மளோட கிச்சன் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கும். சிங்குக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவும் திங்ஸ் வச்சுருக்க மாட்டேங்க. பாத்திரம்லாம் விளக்கி வைக்கிற அந்த டப்பு கீழே இருக்கும். பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னா கீழே எடுத்து வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் அந்த கவுண்டர் டாப் மேலே அந்த சிங்குக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி ஒரு கிச்சன் டூர் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் காமிச்சிருக்கிறேன். கவுண்டர் டாப்புக்கு கீழே நான் என்னென்ன வச்சுருக்கிறேன், ஷெல்ஃப்லலாம் என்னென்ன வச்சுருக்கிறேன், கவுண்டர் டாப் மேலே என்னென்ன வச்சுருக்கேங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ் இருக்குங்க. கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி ஒரு பெரிய விண்டோ இருக்குது. இப்போ புது கேஸ் ஸ்டவ் வாங்கியாச்சு, மாற்றிட்டேன். இது இப்போ பழசு இருக்கும் போது எடுத்த வீடியோ அது. அந்த கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. சிலிண்டருக்கு மேலே எப்போதுமே இந்த தோசை வச்சுருப்பேன். பின்னாடி பார்த்திங்கன்னா எதுவும் ரொம்ப திங்ஸ்லாம் இருக்காது அந்த இடத்துல. அந்த 2 தவளை வச்சுருக்கிறேன். அது இப்போ பொங்கலுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து லாஃப்ட்டில் போடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது அப்படியே மறந்து போச்சு, அப்படியே தான் இருக்குது. அதை மேலே லாஃப்ட்டில் வச்சுருவேன். வச்சிட்டோம்னா அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும், அதாவது எம்டியாக தான் இருக்கும். கேஸ் ஸ்டவ்க்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப்லலாம் என்ன வச்சுருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃப் இருக்கும். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இந்த அலுமினிய பாத்திரம், வானல், அப்புறம் பெரிய பெரிய குண்டான்லாம் இந்த 2 ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். அப்புறம் மண் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பேன். அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் அடுக்குலேயும், அடி அடுக்கில் பெரிய பெரிய பாத்திரம், இந்த மண் பாத்திரங்களை எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுறது மட்டும் கீழே அடுக்கில் வச்சுருப்பேன். இந்த பானைலாம் பார்த்திங்கன்னா கூழாக்கிற அன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணுறதோட சரி. அப்புறம் இந்த ஓரமாக இருக்கிற அந்த மண் பாத்திரங்கள் புதுசாக இருக்கு இல்லைங்களா, அதில் சொப்பு சாமா மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அதை ரீசெண்டாக வாங்கினேன், அது இன்னும் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சினா அதில் மாற்றி வைப்பேன். இந்த ப்ரெட்டு, பிஸ்கட்லாம், ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதில் போட்டு வைக்கிறதுக்காக அந்த பாக்ஸு, அந்த மூடியும் பக்கத்துலேயே தான் ஓரமாக வச்சுருக்கிறேன். இந்த 2 பெரிய பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வைக்கும் போது அதில் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கிறது. அடுத்த நாள் தான் பாக்ஸில் மாற்றி வைப்பேன். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக கிச்சன் டூர் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேஸ் ஸ்டவ் கீழே அந்த 2 ஷெல்ஃபில் அதுதான் வச்சுருக்கிறேன். பக்கத்தில் சிலிண்டர் இருக்கும். சிலிண்டருக்கிட்ட என்னென்ன வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த அருகமனை, தோசைக்கல், அந்த இரும்பு தோசைக்கல் கீழே தான் வச்சுருப்பேன். அப்புறம் மரம் யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த சிலிண்டருக்கு பின்னாடி வச்சுருப்பேன். லெஃப்ட் சைடு இருக்கிற கவுண்டர் டாப் கீழே இப்படி தாங்க இருக்கும். சிங்க்குக்கு கீழே, கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே, சிலிண்டர்னு அப்படியே இந்த கவுண்டர் டாப்பு கீழே இப்படி தான் இருக்கும்.
மேலே கவுண்டர் டாப்க்கு மேலே கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற அந்த மளிகை ஐட்டம்லாம் வந்து இங்கே ஸ்டாண்டில் வந்து வச்சுருப்பேன். அந்த இடிக்கல், அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தனியாக ஸ்பூன் ஸ்டாண்டு தனியாக வச்சுருக்கேன். அதில் வைக்க முடியாத ஸ்பூனு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கிண்டுற கத்தி, இந்த சோமாஸ் கரண்டி, ப்ரஷ், இது எல்லாமே இந்தமாரி ஐட்டம் இந்த ஸ்பூனில் இந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுருப்பேன். இந்த ஸ்பூன் வச்சுருக்கிற இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்பி மாடலில் இருக்கும். நம்ம ஸ்பூன்லாம் உள்ளே போட்டோம்னா வெளியில் வந்து வந்துடுது. அதனால தான் வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாரி இருக்கிற அந்த ஷீட் வந்து உள்ளே வச்சு விட்டு மற்றது எல்லாமே அது உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இந்த ரேக் வந்து இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 2 ஜாடி உப்பும் புளியும் வந்து வச்சுருப்பேன். பக்கத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வச்சுருப்பேன். அப்புறம் வந்து வெயிட், குக்கர் வெயிட் எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு ட்ரேயில் வச்சு அதில் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து இந்த தாளிக்கிற ஐட்டம், இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், கருப்பு எள்ளு அதெல்லாம் இருக்கும் அந்த பாட்டிலில். அந்த பீங்கான் ஜாடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, மஞ்சள் தூள், தாளிக்கிற வடகம், அப்புறம் 1, 2 வெந்தயம் அதில் வச்சுருப்பேன். அதுமாரி ஐட்டம்லாம் அதில் வந்து இருக்கும். அந்த ரேக்குக்கு பக்கத்துலேயே ஆயில் பாட்டில் வந்து வச்சுருப்பேன். அதுக்கு சின்னதாக ஒரு ட்ரே வந்து ட்ரேயில் தான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. விளக்கி வந்து காய வச்சு அப்படியே வச்சுருக்கேன், ரீஃபில் பண்ணலை. இதுக்கு பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்டுங்க. இதுவும் அந்த பக்கத்தில் அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா, நைஃப் இருக்கிற மாரி அந்த ஃபுல்லாக ஸ்டாண்டோட அது வாங்கினது. இதெல்லாம் வந்து மீஷோவில் வாங்கினது தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்பூன் இதில் வந்து போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நான் இது வந்து ஷெல்ஃபில் வைக்கல, நான் இந்த கவுண்டர் டாப்லேயே தான் வச்சுருக்கிறேன். எனக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கு அந்த ஸ்டாண்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பில் வைக்கிறதுக்கு இந்த சின்னதாக அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அந்த இடிக்கிற கல்லுலேயே வந்து ஓவல் ஷேப்பில் வந்து ஃப்ளாட் ஒன்று வச்சுருப்பேன். டக்குன்னு அந்த பூண்டுலாம் தட்டுறது, இஞ்சி தட்டுறது, டீக்கு வந்து இஞ்சி தட்டுறதெல்லாம் இதில் வச்சு தட்டிப்பேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கிச்சன் டூரில் இந்த ரேக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆயில் பாட்டிலு, ஸ்பூன் ஸ்டாண்டு, இந்த நைஃபு, அந்த ப்ளூ கலர் நைஃப் ஸ்டாண்டோட இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அதில் இருக்காதுங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்து வாங்கினது, ரீசெண்டாக இந்த 1 இயர்க்குள்ளே வாங்கினது. இது எல்லாமே முன்னாடி போட்ட கிச்சன் டூருக்கும் இப்போ போடுற கிச்சன் டூருக்கும் வந்து ரொம்ப பெருசாக வித்தியாசம் வந்து இருக்காதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து புதுசாக வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். நைஃப் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அதில் 2 ஹூக் மாட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி விடுறதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து இந்த நூடுல்ஸ் சப்பாத்தி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கான அந்த ரோலரு, அதுக்கப்புறம் கிரேட்டரு, பீலர், இது எல்லாமே அதில் வந்து மாட்டி வச்சுருப்பேன். இந்த குட்டி குட்டி கிரேட்டரே வந்து 2, 3 வச்சுருக்குறேங்க. அது வந்து இந்த ரெட் கலர் வந்து சாதனாப்பா வந்து அவங்க பேச்சுலராக இருக்கும்போது வாங்கினது. அது நல்லாயிருக்கும். அது தூக்கி போட மனசு இல்லாமல் அதை வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த பூண்டு, இஞ்சிலாம் திருகிற மாரி உள்ள கிரேட்டர் அது. அது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் உடஞ்சி போச்சு. அது மூடி அழகாக இருக்குங்கிறனால அதை தூக்கி போடாமல் வச்சுருக்கிறேன். அப்புறம் தனியாக நான் ஒரு கிரேட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வந்து பார்க்க வந்து இந்த மினியேச்சர் மாரி வந்து பார்க்க நல்லாயிருக்குங்க. அது ஆசையாக இருக்குது. அது பார்க்கும்போது தூக்கி போடவும் மனசு வரல. அதனால் அதை அப்பப்போ ஒவ்வொரு தடையும் ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணாமலாம் இல்லை. இப்போ இந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப் கிட்ட ஒரு ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ ரீசெண்டாக அந்த ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு சின்னதாக ஒரு மணி பிளான்ட்டு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வச்சுருக்கிறேன் அழகுக்காக. மேக்ஸிமம் ஜன்னலில் எதுவும் வந்து மாட்டி விட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இப்போ வேறு வழி இல்லை, கொஞ்சம் திங்ஸ் நிறைய ஆனதுனால இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இது ஜன்னலில் வந்து அந்த டேக் போட்டு வந்து மாட்டி விட்டுட்டேன். இந்த பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்பாங்க. வீட்டிலே ரெடி பண்ணுற அந்த மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், இந்தமாரி ஐட்டம்லாம் நான் பொடி பண்ணி அதில் வச்சுருப்பேன். அப்புறம் பெருங்காயத்தூள், இந்த கேசரி கலர் பவுடர்லாம் வந்து இதில் வந்து வச்சுருக்கிறேன். இல்லை கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா எனக்கு அது வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால் ஜன்னலில் மாட்டி விட்டுட்டேன். எதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல தான். கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு ஐடியா பண்ணி வேறு எங்கேனாவது எடுத்து வைக்கலான்ட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். அப்புறம் கிச்சனில் வந்து நம்மளுக்கு ஷெல்ஃப் வந்து நிறையா இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருப்பேன். மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிற திங்ஸு, அந்த பாக்ஸு, செம்படெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கச்ச கச்சன்ட்டு வந்து பார்க்குறதுக்கு வந்து தெரியும். பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும்தாங்க நான் வந்து மீஷோவில் வாங்கினது. மற்றது இந்த சில்வர் செம்படம், வாளி எல்லாமே நம்மளுக்கு கிஃப்டாக வந்தது. அதில் சின்ன சின்ன செம்படம் ஒரு 5 செம்படம் மட்டும்தான் இந்த வீடு குடி போகும்போது நான் வாங்கினேன். மற்றது எல்லாமே என்னுடைய வளையாப்புக்கு வந்தது. ஃபங்க்ஷனுக்குன்னு போனோம்னா இந்த பலகாரம் கூட கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது இந்த மஞ்சள் தண்ணி, இதுமாரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற ஐட்டம் தான் இது எல்லாமே. மேலே இருக்கிற ஷெல்ஃபு மட்டும் வந்து பார்ட்டிஷன் இல்லாமல் ஒரே நீட்டாக இருக்கும். அதில் ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய செம்படம், வாளி எல்லாமே வந்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே திங்ஸ் வச்சுருக்கேங்க. இந்த கடைசியில் இருக்கிற 2 செம்படம் மட்டும் தான் வந்து இட்லி மாவுலாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற்றி வைக்கிறதுக்காக வந்து வச்சுருக்கிறேன்.
இந்த கடைசியாக அந்த ஒரு மரப்பெட்டி மாரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த பூஜை ஐட்டங்கள்லாம் சாதனம் என்னென்னமோ வச்சுருப்பாங்க. அது மேலே வந்து வத்தியை வந்து இங்கே தாங்க வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு வத்தி அங்கே மேலே அவங்க வச்சுட்டாங்க. அங்கே ஒரு பேனா வந்து வச்சுருப்பேன். பக்கத்துலேயே இந்த ஸ்டிக்கி நோட்டு ஒட்டி வச்சுருப்பேன். சப்போஸ் ஏதாவது வந்து காலி ஆகிடுச்சு ஏதாவது வாங்கணுன்னா அதில் வந்து நானும் சரி சாதனப்பாவும் வந்து எழுதி வச்சுருவோம். அப்புறம் இங்கே ஸ்டிக்கர் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் எல்லாமே இந்த செம்படத்தில் வந்து ஒட்டி வைக்கிறதுக்கு தான் இது வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால வந்து இன்னும் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வைக்கல. நான் இப்போ ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணுறதுனால எந்தெந்த வாளியில் செம்படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரியும். சில சமயம் சாதனம் அப்பாவும் சரி சாதனம் ஏதாவது வந்து தேடுறதுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கணும், எந்த செம்படத்தில் என்ன இருக்குதுன்னு வந்து தெரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒட்டி அது இதில் என்னென்ன இருக்குன்ட்டு பேர் எழுதி வச்சுருவேன். இந்த எல்லா செம்படத்துலேயும் வாளியில் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் இது எல்லாத்துலேயுமே இந்த மளிகை பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு அதிலலாம் என்னென்ன இருக்குதுங்கிறது தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு விலாகில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன். மேல் ஷெல்ஃபு, அடுத்த ஷெல்ஃபில் இந்த சில்வர் பாத்திரங்கள், அடுத்துல வந்து பிளாஸ்டிக் ஐட்டத்தில் உங்களுக்கு அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியும் பார்க்கும்போதே மளிகை பொருள் இந்த பருப்பு ஐட்டம் எல்லாமே அதில் கொட்டி வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப் ஒட்டி கீழே வந்து உள்ள அடங்கின மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 அஞ்சரை பெட்டி அப்புறம் மிக்ஸி வந்து இந்த இடத்துல தான் வந்து வச்சுருப்பேன். அப்படியே கீழே வந்தோம்னா பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் கீழே இருக்கிற வந்து ஷெல்ஃபு வந்து இருக்கும். அதுவும் வந்து எல் ஷேப்பில் வந்து இருக்கும். இந்த எல் ஷேப் மடங்குற இடத்துல வந்து சின்னதாக ஸ்டாண்ட் வச்சு டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பிளேட் ஃபுல்லாக அதில் வந்து இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு போடுற பஜ்ஜி போடுற அந்த வழக்க சிவரக்கட்டையெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அப்புறம் அந்த 2 ஸ்டாண்ட் வந்து இருக்கும். இந்த கார்னரில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் போனால் வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த வாட்டர் பாட்டிலு, அப்புறம் இந்த முறுக்கு பிழியிற அச்சு, அது உள்ளே போடுறதுக்கு அந்த பிளேட் எல்லாமே அந்த தனியாக அந்த சில்வர் டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஒருக்கா வந்து வச்சுருப்பேன். இங்கே வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாமே எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுறது தான். அதனால் இந்த கார்னரில் வந்து வச்சு விட்டுட்டேன். அப்படியே இந்த சைடு வந்து கவுண்டர் டாப் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அதில் அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழி பணியார நான்ஸ்டிக் தவா, அப்புறம் காரபூந்தி போடுற கரண்டி, படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இலை பிளேட்டு சின்னதாக வந்து ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். அது அப்புறம் சலிக்கிற ஜல்லடை, அந்தமாரி ஐட்டம்லாம் அதாவது ரொம்ப ரேராக எடுத்து யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த கார்னரில் தள்ளி வச்சுருப்பேன். மற்றபடி இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக சில்வர் பாத்திரங்கள் தாங்க வந்து வச்சுருப்பேன். அப்புறம் இந்த கூடை ஐட்டம்லாம் வந்து இங்கே வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் வைக்கிற மாரி சின்ன சின்ன கூடை வந்து வச்சுருப்பேன். அது இங்கே இந்த ஷெல்ஃபில் தான் வந்து வச்சு விட்டுருப்பேன். பின்னாடி லைனில் கொஞ்சம் பெரிய பெரிய சில்வர் பாத்திரங்கள் எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுறது மட்டும் பின்னாடி லைன்லேயே, அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருப்பேன். இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ட்ரே எல்லாமே வந்து எனக்கு எங்கள் அம்மா போட்டு கொடுத்ததுங்க. அவங்க வந்து இந்த யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் சின்ன சின்ன கொஞ்சமாக இருக்கிற காய்கறிகள்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரே மாரி நல்லா இருக்குது. அப்புறம் இந்த பேஷன் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு தான் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுறது. அந்த குடம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுவும் அந்த சிலிண்டர் கீழே இருக்கிற அந்த தவளையும் 2த்தையும் தூக்கி லாஃப்ட்டில் போடணும். இப்போதைக்கு இங்கே அது அடுக்கி வச்சுருக்கேன் ஷெல்ஃபில். அது அப்புறமா தான் வந்து லாஃப்ட்டில் எடுத்து வச்சுருவேன். அப்படியே அந்த ஷெல்ஃபுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வாளி செம்படம்லாம் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த சில்வர் பெரிய செம்படத்தில் அரிசி, இந்த பிளாஸ்டிக் வாளிலலாம் மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்தோன்னா பிரிக்காத ஐட்டம்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த வாளியில் வந்து வச்சுருப்பேன். அதெல்லாம் இப்போ வந்து இன்னும் மளிகை பொருட்கள் வாங்கல, காலியாக இருக்குது. அதனால் அதை எதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கல. இந்த கூடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு 1 கிலோ 2 கிலோ வாங்கினேன்னா அந்த பெரிய கூடையில் கொட்டு வைப்பேன். அதனால் அந்த கூடை வச்சுருக்கிறேன். அந்த ஷெல்ஃபில் அந்த கார்னரில் ஒரு வாளியும் ஒரு செம்படமும் வந்து வச்சுருக்கேன். அது ஃப்ரீயாக தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. அது கோயிலுக்கு போகும்போது பால் வாங்கிட்டு போகிறது, எப்போயாவது பிரசாதம் செஞ்சேன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதை 2 வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் இட்லி குக்கருங்க. அது வேறு கெஸ்ட்டுங்களாம் யாராவது நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா என்கிட்ட சின்ன இட்லி பானை தான் இருக்குது. அப்போ இந்த இட்லி பானை எடுத்து வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது மேலே வந்து இந்த முட்டை ட்ரே வந்து வச்சுருக்கிறேன். இது இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கும். இப்போ முட்டை இல்லைங்கிறதுனால எடுத்து கீழே வச்சுருக்கிறேன். இந்த சின்ன கூடையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து பூண்டு வாங்குற அன்றைக்கி 1/2 கிலோ வாங்குற அன்றைக்கி, இல்லை பூண்டு நிறையா வாங்கும்போது கடைசியில் காலியாக வரதெல்லாம் வந்து இந்த சின்னதில் மாற்றி வச்சுப்பேன். இந்த கூடெல்லாம் எல்லாமே வந்து என்னோடய அம்மா வந்து பின்னி கொடுத்தாங்கங்க. அது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் வாளி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வச்சுருந்தேன். அது இப்போ உடஞ்சது வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தேன். இப்போ தேவையானது மட்டும் எடுத்து ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கிறேன். மற்றது எல்லாமே வந்து எம்டியாக இருக்கிறதெல்லாம் கழுவி காய வச்சு இந்த வாளியில் வந்து வச்சுருக்கிறேன். இந்த சில்வர்
டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த வாளியில் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த சில்வர் இட்லி குக்கருக்கு கீழே வந்து இந்த சப்பாத்தி போடுற கட்டை தாங்க இருக்குது. அதை வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சப்பாத்தி பூரினாலே நான் கவுண்டர் டாப்லேயே போட்டு தேய்ச்சிக்கிறதுனால அதை நான் எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல. அதை அப்படியே கீழே ஸ்டாண்டு மாரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இந்த கவுண்டர் டாப் கீழே வந்து இந்தமாரி ஐட்டம் தான் வந்து வச்சுருக்கிறேன். என்னோடய கிச்சன் வந்து நான் மாடலர் கிச்சன் தாங்க. எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃப் தான். கவுண்டர் டாப் கீழே ஒரு சைடு இருக்கிற ஷெல்ஃபில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தாச்சு. இன்னொரு சைடு இருக்கிற ஷெல்ஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 அடுக்கு உள்ள ஷெல்ஃப் அது. அதில் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா மேல் அடுக்கில் ஃபுல்லாக இந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் மேலே வச்சுருப்பேன். அடுத்த அடுக்கில் இந்த டம்ளர், கிளாஸ் பவுல், இந்த பிங்க் ஐட்டம்லாம் வந்து அதில் வச்சுருப்பேன். அடுத்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரு, சின்ன சின்ன பாத்திரங்கள், பேஷனு, டவரா அதுமாரி சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் அதில் வச்சுருப்பேன். அடுத்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டாண்டில் வந்து ஒரு ஸ்டாண்டில் ஃபுல்லாக இந்த கண்ணாடி பிங்க் ஐட்டம், சின்ன சின்ன பிளேட்டு, இன்னொரு ஸ்டாண்டில் வந்து சில்வர் பிளேட்டு, சின்ன சின்ன தொட்டுக்கு தட்டுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். 2 ட்ரே வச்சு அதில் வந்து பெரிய கரண்டி, சின்ன கரண்டிலாம் அதில் வச்சுருப்பேன். கீழ் ஷெல்ஃபில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கூட உருளைக்கிழங்குலாம் கொட்டி வைக்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்பேன். என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாரி தாங்க இருக்கும். இதுக்கே வந்து பாதி எடுத்து லாஃப்ட்டில் போட்டுட்டேன். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான், மாற்றி மாற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. பாத்திரங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்து யூஸ் பண்ணோம்னா வேலை கொஞ்சம் குறையும் தான். இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி மேலே லாஃப்ட்டில் போடுறதுக்கே எனக்கு மனசு வரல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இருக்குது யூஸ் பண்ணாமல் எதுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் எல்லாத்தையுமே ஓரளவு எடுத்து யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கிறேன். அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தான், நம்மளுக்கு அப்புறம் இதை தவிர நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு நான் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணி எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து இருப்பேன். அப்புறம் மேலே லாஃப்ட்டும் எல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து இந்த மூட்டை, அப்புறம் அந்த 2 3 கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளெல்லாம் வந்து அகல் விளக்கு வந்து வச்சுருப்பேன். இந்த கார்னரில் வந்து இந்த வீடு பெயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் மீந்த அந்த பெயிண்ட்டு வாளி, அதெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் இந்த கார்னரில் வந்து இருக்குது. மற்றபடி லாஃப்ட்டில் ரொம்ப எதுவும் வச்சுருக்க மாட்டேங்க. நான் கிச்சனில் இருந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை வந்து கழட்டிட்டேன். எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை அது இல்லைங்கிறதுனால ரொம்ப ஆயில் பிசுப்பு வந்து படியுது. அது அப்புறம் நம்ம இதெல்லாம் லாஃப்ட்டில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து க்ளீன் பண்ணுறோம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் லாஃப்ட்டில் மட்டும் ரொம்ப திங்ஸ் இதை வந்து சேர்க்காமல் வந்து வச்சுருக்கிறேன். என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தாங்க வந்து இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாரி தாங்க, எப்போதுமே என்னுடைய கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு 60% 70% கொஞ்சம் பார்க்க அழகாக தான் வந்து வச்சுருப்பேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ கண்ணாபின்னான்னு தான் இருக்கும். கிச்சன் பார்க்க நல்லாயிருக்கும் போதே வீடியோ எடுத்துக்கலாமேன்ட்டு தான் டக்குன்னு வீடியோ எடுத்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய கிச்சன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் பார்க்கலாம்.